நிறைய பேருக்கு தரிசனத்துக்கும் சொப்பனத்துக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க தெரியல. சொப்பனம் வந்தாலும் அது எழுதி வைக்கிற அனுபவமோ, இல்லை கனவு வந்தாலும் இந்த விஷன் வந்தாலும் எழுதி வைக்கிற அனுபவமோ அது நிறைய இல்லை. அப்புறம் சில சமயம் இந்த டீட்டெயில்ஸ் கிளியராக இல்லாதனால அவங்க அது தொடர்ந்து அதுக்கு எப்படி ஜெபிக்கணுன்ற அந்த அனுபவம் இல்லை. ஸோ இதை குறித்து உங்களோட அனுபவம். பரிசுத்தாவினால் நிரப்பப்படும் போது கொடுக்கப்படுகிற அனுபவங்கள், சொப்பனம், தரிசனம். சிலருக்கு சொப்பனத்து மூலமாக ஆண்டவர் பேசுவார். ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தால் நான் சொப்பனத்திலே என்னை வெளிப்படுத்தி அவனோடு பேசுவேன். எண்ணாகம் 12 ஆண்டவர் சொல்கிறார். சொப்பனத்து மூலமாக ஆண்டவர் பேசுவார், தரிசனத்தின் மூலமாகவும் கர்த்தர் பேசுவார். சொப்பனம் என்பது நம்ம நல்லா நித்திரை பண்ணும்போது நமக்கு ஒரு காட்சி கிடைக்குதில்ல, அது சொப்பனம். தெளிவாக இருக்கணும். அதான் கர்த்தர் கொடுக்குற சொப்பனம். கண்கள் மூடி இருக்கும், தூங்குறோம். நித்திரை பண்ணும்போது வர்றது சொப்பனம். தரிசனன்றது நம்ம தூங்க மாட்டோம், உணர்வுலேருந்து கண்ணை மூடி செபிக்கும் போது கண்கள் மூடி இருக்கும், காட்சி தெரியும், அது தரிசனம். அப்போ நல்லா நித்திரை பண்ணும்போது வர்றது சொப்பனம், மொழி திறந்து கண்களை மூடி ஜெபிக்கும் போது வர்ற காட்சி தரிசனம். இதான் ரெண்டு வித்தியாசம். இந்த சொப்பனம் எல்லாமே கர்த்தர் கொடுக்கறதில்லை. தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் பிறக்கும் அப்படின்னு யோபுல இருக்கு. ஏதாவது ஒரு காரியம் மைண்டை பற்றி வாதிச்சுக்கிட்டே இருந்தேனுங்களேன், அதே நினைவிலே படுக்க போனால் சொப்பனம் வரும். அது சப்கான்ஷியஸ் மைண்டு. ஆமாம், அது வந்து சொப்பனமாக வரும். அது கர்த்தர் கொடுக்குற சொப்பனம் கிடையாது. அது நம்முடைய கவலை நெருக்கத்தினால உண்டாகிற ஒரு சொப்பனம். கர்த்தர் சொப்பனத்தை கொடுத்து நம்மளோட பேசுகிறாருன்னா அது தெளிவாக இருக்கும், அதில் குழப்பம் இருக்காது. அதற்கு வந்து ஆண்டவர் எதோ பேச விரும்புகிறா நம்மளால் உணர முடியும். ஏதோ சொப்பனம் கண்டேன் மறந்து போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க சில. அது அவசியம் இல்லாது, மறந்து போகிறது நல்லது. எதுக்கு குழப்பம்? ஆண்டவர் கொடுத்தா அது மறக்காது. கர்த்தர் ஒரு சொப்பனம் கொடுத்தாருன்னா தெளிவாக தெரியும், அதில் ஏதோ செய்தி வச்சிருக்க நமக்கு உணர முடியும். சிலருக்கு உடனே அதுக்கு அர்த்தம் தெரியாது அந்த சொப்பனத்துக்கு. ஆனால் கர்த்தர் பேசுகிறாரு என்னன்னு இவ்வளோ தெளிவாக சொப்பனம் இருந்ததே அப்படின்னு சொன்னால் நீங்கள் டைரியில் எழுதி வைக்கணும். இந்த தேதி இத்தனை மணிக்கு ஒரு சொப்பனம் கண்டேன், திரும்ப அதை வச்சு ஜெபிக்கணும். ஆண்டவரே இந்த சொப்பனத்தை கொண்டு எதோ பேச விரும்புகிறீங்க, எனக்கு புரியல, எனக்கு தெளிவாக சொல்லுங்கள் அப்படி காத்திருந்து ஜெபிச்சா தேவன் பேசுவார். அதே மாதிரி தரிசனம். நீ கண்ணை மூடி ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும்போது கண் முன்னால் காட்சி அப்படியே சினிமா திரையில் மாதிரி டிவியில் தெரிய மாதிரி தெரியும், அது தரிசனம். அவங்களுடைய ஆவிக்குரிய கண்கள், இந்த கண்ணு மூடி இருக்கும், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு அதை நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ கர்த்தர் தரிசனத்தின் மூலம் இதை பேசுகிறார். அதை அப்போ உடனே சிலருக்கு அர்த்தம் தெரிஞ்சிடும், இதுதான் பேசுகிறாரு. ஒரு தேசத்தை குறித்து அல்லது ஒரு சம்பவத்தை குறித்து அல்லது இது இங்கே இந்த மாதிரி நடக்க போகுது என்பதை குறித்து கூட தேவன் பேசுவார். ஆபத்து குறித்து. அப்போ என்ன பண்ணணும், அது உடனே சீரியஸாக எழுதி வச்சு ஆண்டவர்கிட்ட கேட்கணும், இந்த தரிசனம் எதை குறிக்குது, இதை ஏன் எனக்கு காமிக்கிறீங்க, இதை வச்சு நான் என்ன செய்யணும் அப்படி கேட்டால் ஆண்டவர் தெளிவாக பேசுவார். இதுதான் இதுக்கு அர்த்தம், நீ இதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு கர்த்தர் பேசுவார். இதை ஒரே நாளில் சிலர் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதான் எழுதி வச்சு ஜெபிக்கணுன்றது. இது நிறைய பேர் எழுதி வச்சு நம்ம கையில் கொண்டு தந்துடுவாங்க. பக்கமாக கற்று இவ்வளோ சொப்பனம் கூட தரிசனம் நமக்கு ஒன்றும் விளங்காது. யாருக்கு தரிசனம் இப்போ சொப்பனம் கொடுக்கப்பட்டதோ அவங்க தான் ஜெபிக்கணும். அவங்க ஜெபிச்சிருப்பாங்க. உடனே யோசேப்பு தானியேல் அப்படி சொல்லுவாங்க. யோசேப்பு தரிசனம் கண்டது யார்? யோசேப்பு காலத்தில் சொப்பனம் கண்டது யார்? பார்வோன். கர்த்தரை அறியாத ஒரு சொப்பனம் கண்டு அதுக்கு ஒரு வளம் கொடுக்குறார். தானியல் காலத்தில் சொப்பனம் கண்டது யார்? அது வந்து பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சார். அவனுக்கு கர்த்தரை அறியாதால் அவனுக்கு வளம் கொடுத்தார். அதான் இவங்க கர்த்தர் அறிஞ்சவங்க சொப்பனம் கண்டால் நம்ம தான் கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. நீங்கள் வேறு ஆள்கிட்ட போய் அர்த்தம் கேட்டால் அவங்க மனசில் தோன்றெல்லாம் சொல்லி உங்களுக்கு குழப்பி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. அதனால் நீங்களே அதை எழுதி வச்சு நீங்களே ஆண்டவர்கிட்ட கேட்கணும். வாசிக்கும்போது விளக்கம் வரும், இல்லையா வசனத்தின் மூலம் பேசுவார். யாராவது ஒருத்தர் பிரசங்கம் பண்ணும்போது அதன் மூலமாக விளக்கம் கிடச்சிரும். ஓ இதை தான் ஆண்டவர் பேசினார்னு தெரியும், நம்ம கிட்ட ஆவியில் அது தெரிஞ்சிடும். அது மாதிரி இருக்குது. ஸோ சொப்பன தரிசனம் அவசியம். அது கொடுக்கறது கண்டிஷன் வந்து ப்ரே பண்ணுன்றதுக்காக கொடுக்குறாரு. அதுக்கு தான் ஆண்டவர் ஏதோ ஒரு காரியம் அதை கொண்டு நம்மகிட்ட பேச விரும்புகிறாரு, அதுக்காக ஜெபிக்க வைக்க விரும்புகிறார்.
அதனால் பார்க்குற சொப்பனெல்லாம் கத்தர் கொடுத்தான்னு சொல்லிடக்கூடாது. சிலர் கற்பனையாக தரிசனம் கண்டுருவாங்க. இவங்க மனசில் நினைக்கிறதெல்லாம் தரிசனத்தில் பார்த்தேன்னிடுவாங்க. அது உண்மையாக கத்தர் கொடுத்த தரிசனமாக இருக்குது. இவங்களுடைய மனதின் நினைவு அப்படி இருக்கலாம். அவருடைய மனதின் நினைவினால தீர்க்கதரிசனம் சொல்கிறது, அது மாதிரி தரிசனம் பார்த்தேன்றது. எல்லாரும் சொல்கிறாங்களே நம்மளும் ஒன்று பார்த்து சொல்லி வைக்கலாம். அப்படி இருக்கக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். அது நல்ல ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஸ்பிரிட் ஃபீல்டில் நல்லா நிரப்பப்பட்டு அப்படி இருக்கும்போது கர்த்தர் தரிசனம் தருவார்.